இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து வெட்டியாகவே தான் இருந்தேன். நான்வெஜ் கூட எதுவுமே சமைக்க கிடையாது. நேற்று வச்ச ரசத்தை வச்சு இன்றைக்கி பூராமே நான் ஓட்டிட்டேன். ஈவினிங் திடீர்னு ஞான உதயம் ஒரு சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். சிக்கன் வாங்கிக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாமே வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா சிக்கன் வேண்டாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு சூப்பு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. தக்காளி தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால் தக்காளி சூப் வச்சு தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய், சீரகம், தனியாத்தூள் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, 3 தக்காளியும் நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து தக்காளியை நல்லா வேக விட்டுட்டேன். வெந்ததுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதாவது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஒரு 300 ml வரா மாதிரி. அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டியில் நல்லா வடிகட்டிட்டு சூப்பில் திரும்பவும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அம்மாவுக்கு வச்சு கொடுத்துட்டேன். டட்டா பாய்.